வெல்கம் டு ஐஎம் கைடட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசிலேருந்து அவங்களுடைய ஆனுவல் பிளானரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதற்காக நேற்று அப்டேட் பண்ணிட்டாங்க அவங்க அஃபீஷியல் வெப்சைட்லேயே. எப்போ வரும்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பிளானை பொறுத்தளவில் அவங்களுக்கு பல்க் வேக்கன்சி வந்திருக்கு. ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் வாட்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்காங்க. குரூப் 4 வேகன்சிஸ் எப்போ வரும்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வெயிட் பண்ணியிருப்பாங்க. மேபி மார்ச்சில் வரும், மேல வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணிவிட்டு ரொம்ப இப்போ டென்டிவ்லியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கான ஒரு குட் நியூஸ்னால் ஃப்ரெண்ட்ஸ் இதில் டிஎன்யூஎஸ்பி அது தனி வெப்சைட் ஃப்ரெண்ட்ஸ். இது சிவில் சர்வீஸ் ஒன்லி ப்ளஸ் ஃபாரஸ்ட் கார்டு அதுவும் ஒரு சீருடை பணியாளர் மாதிரி தான். வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைனாக பார்ப்போம். எந்த எக்ஸாம் நம்பர் வைஸ் வேக்கன்சி ப்ளஸ் உங்களுக்கு எந்த மந்த்தில் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, அப்புறம் டென்டேட்டிவ் எக்ஸாம், அதாவது எந்த எக்ஸாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டில் சிஎஸ்சி சிவில் கம்பைன்ட் சர்வீஸ் எஜுகேஷன் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 தான் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிட்டத்தட்ட 1 இயர் மேலே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. போன இதுக்கு லேட் பண்ணிட்டாங்க. இந்த இது கொஞ்சம் இதுனா ஜனவரி அந்த ரேஞ்சில் சில எலெக்ஷன் இருக்கிறனால மார்ச் அந்த ரேஞ்சில் அந்த டேஸ் எக்ஸாம் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். வேகன்சி பொறுத்த வில் பி அனௌன்ஸ்டு நோட்டிஃபிகேஷன் டைம், அதாவது ஜனவரி மாதம் 2024 அந்த இதில் எவ்வளோ வேகன்சிஸ் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது 6,000 to ஒரு 7,000 ப்ளஸ் வேகன்சிஸ். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், எவ்வளோ வேணால் கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஜனவரி மாதம் தான் தெரியும் எவ்வளோ வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கான எக்ஸாம் உங்களுக்கு ஜூன் 2024 அப்போல இது பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அசோசியேட் டைரக்ட் விமன் ஒன்லி சோசியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 2 வேகன்சிஸ் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிப்ரவரி 2024 வரும். இதுக்கான டென்டேட்டிவ் எக்ஸாம் மே 2024 வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கிலீஷ் ரிப்போர்ட் இன் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டர்ஸ் அது 6 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 2024 அன்றைக்கி வரும். மே இதனால் வரும். இந்த இடையில் உங்களுக்கு எஸ்எஸ்ஜிடி ஒரு கான்ஸ்டபிள் ரன் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி இருந்துச்சு. லாஸ்ட் டேட் 31/12 டிசம்பர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் பேராமிலிட்ரி போகணும், டிஃபென்ஸ் ரிலேட்டாக போகணும்னு நினைக்கிறவங்க அந்த இதை நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக நீங்கள் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய டிஃபென்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாப், ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் எனிவேர் அது உங்களுக்கு அப்டேட் அப்படி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக இந்த வீடியோ போடுறதுக்கான ஃப்ரெண்ட்ஸு ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பல்க் வேகன்சி தான் போட்டிருக்காங்க. ஒரு 1264 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் மார்ச் 2024 அவங்களுக்கு வரும். டென்டேட்டிவ் எக்ஸாம் ஜூன் 2024, அதாவது டிஎன்பிசி குரூப் 4 அன்றைக்கி உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்துக்குங்க. அப்புறம் குரூப் 1 சர்வீஸை பொறுத்தவரை 65 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு மார்ச் 2024 அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன். ஜூலை மாதம் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காம்படேட் இன்ஜினியரிங் சப்மேரிட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லி ஒரு 467 போஸ்டிங் உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கான இது ஏப்ரல் 2024 போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஜூலை 2024 உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கம்பைன் லெஜிகல் சர்வீஸ் ஆஃப் எக்ஸாம் அதில் ஒரு 25 வேகன்சி ஏப்ரல் 24, 2024 ஜூலை வர போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபாரஸ்டர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இதுவும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேகன்சிஸ் தான். 118 வேகன்சி மே 2024, ஆகஸ்ட் 2024 அப்படின்னு இதுவும் போடுவாங்க. அதுக்கப்புறமே ஜியாஃபிகல் சப்மேரிட் சர்வீஸ் எக்ஸாம்னு சொல்லி ஒரு 5 வேகன்சிஸு மே 2024 ஆகஸ்ட் 2024 அப்போ உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸில் உங்களுக்கு குரூப் 2 அண்டு குரூப் 2A சர்வீஸை இன்டர்வியூ அண்டு நான் இன்டர்வியூ போஸ்டிங் 2 விதமாக உங்களுக்கு பிரிக்கிறாங்க. ஒரு சில போஸ்டிங் எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் தெரிய வந்தோம். சில போஸ்டிங் இன்டர்வியூ இருக்கும், இன்டர்வியூ இல்லாத போஸ்டிங்கும் இருக்கும். அது எதில் சூஸ் பண்ணிங்களோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற பொறுத்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேகன்சிஸ் 1294 மே 2024 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலாட் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் இருக்கும்.
மோஸ்ட்லி எல்லாம் வந்து டிஎன்பிசிங்கிறப்ப கிட்டத்தட்ட 2-3 வருஷம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம தான் இருக்கும். அப்புறம் கம்பைன்ட் சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் 96, இது வந்து ஜூன் 24 டு செப்டம்பர் 2004 வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் சப்மெரிட் எஜுகேஷன் வந்து ஒரு 23 ஜூன் 24 டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ் கம்பைனில் வந்து ஒரு 12 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஜூலை 2024 டு அக்டோபர் 2024 தான் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கம்பைனில் வந்து ரீசர்ச் அசிஸ்டன்ட் சப்பார்டினேட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க 2024க்கு. சேம் டேட்லேயே வந்து அந்த எக்ஸாம் வந்து இது கண்டக்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து ஆர்கிடாலஜி ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ஆர்கியாலஜி ஆஃபீஸர் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு 14 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஜூலை வந்து அக்டோபர் 2024 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் சிவில் ஜட்ஜ் அஞ்சு தமிழ் ஸ்டேட் ஜட்ஜியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து சொல்லலை. உங்களுக்கு வந்து மேபி நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒன்று அலர்ட் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஆகஸ்ட் மாதம் வந்து நவம்பர் 2024 வந்து இது பண்ணிடுவாங்க. அப்புறம் அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லி ஒரு வேகன்சிஸ் வந்து கொடுக்கல. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்போ அப்டேட் பண்ணுவோமா சொல்லியிருக்காங்க. இது மூணுக்குமே வந்து லைப்ரரி சர்வீஸ் இது மூணுக்கும் வந்து சேம் டேட்டில் உங்களுக்கு வந்து சேம் டேட்டில் வந்து எக்ஸாம் எடுத்துறாங்க. வேகன்சிஸ் வந்து சொல்லலை. உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர அன்றைக்கி கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. கம்பைன் சர்வீஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வந்து ஒரு 47 வந்துருக்காங்க. செப்டம்பர் 24 டு அடுத்த நெக்ஸ்ட் இயர், அதாவது நெக்ஸ்ட் இயர்னா இந்த 2025 வந்து ஜனவரியில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேன் டென்டேலு எனபிள் கேண்டிடேட் ப்ரிப்பேர் தேவ் சார் எக்ஸாம். இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்காக மட்டும்தான் கொடுத்துருக்கோம். மேபி வந்து இந்த பிளான் இஸ் அடிஷனல் எக்ஸாமினேஷன் மென்ஷன் த பிளான் த வேகன்சிஸ் ஆர் இன்க்ரீஸ் ஆர் லிபிள் மாடிஃபை ஆஃப்டர் எக்ஸாம். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அப்போ மாடிஃபை பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து சில இது கொடுத்துருக்காங்க. அதுக்கான சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிள் சிலபஸ் வெப்சைட் டிஎன்பிஎஸ்சி government.subject அந்த இதில் வந்து சிலவங்க பப்ளிக் நாங்கள் சொல்லியிருப்போம், வெப்சைட்டை வெயிட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் அண்ட் ஓரல் டெஸ்ட் கன்சல்டேஷன் இன் நார்மல் நோட்டிஃபிகேஷன். இதனால் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து என்னென்னு தெரியாது. அதை வந்து வில்பி பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த ஷெட்யூல் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னு தெரில. நம்மளோட சேனலுக்கு வந்து புதுசாக வரீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை விரும்புகிறேன்.